தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பேசிய வார்த்தைகள் ஒன்றுதான் இது. அவர் யாரை பார்த்து அப்படி சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, அன்பு நிறைந்த அந்த சீஷர்களை பார்த்து அவர் சொன்னது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தா, சீஷர்கள் அத்தனை பேரும் மிகவும் துக்கப்பட்டு ஆவியிலே கலங்கி கொண்டிருந்ததை அவர் ஆவியிலே உணர்ந்தார். எப்படி அவர் கலங்கினார்கள், ஏன் கலங்கினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடைசி ஆற்றிய உரைகள் இதையெல்லாம் அவர் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எப்பா நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் ஒருவரை நேசிக்கணும் என்று சொல்லி இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. சீஷர்களுக்கு என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் நம்ம கூட இருந்தார். சுமார் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். இந்த 3.5 ஆண்டு காலமும் இவரோடு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இவரோடு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குறைவு இல்லாமல் உங்களையும் என்னையும் நடத்துனது போல் நம்ம எல்லாரும் நடத்திட்டு இருந்தார் சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு குறைவும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறான் பேதுரு, மற்ற சீஷர்கள் அப்படி வந்திருக்காங்க, ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க. இப்போ ஆண்டவர் போகிறேன்னு சொல்கிறாரு. நான் போகிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு ஒரு இடத்தை ரெடி பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போன்னு போகிறாரு. இப்போ என்ன பண்ணணும்னு தெரில பேதுருவுக்கு, சீஷர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. இவ்வளவு நாள் ஒரு கெத்தா, ஒரு ஜாலியாக, சந்தோஷமாக, எந்த துன்பத்திலும் இயேசு கூட இருந்ததுனால அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. சாப்பாட்டுக்கு சாப்பாடு, மரியாதைக்கு மரியாதை, இயேசு கிறிஸ்து சீஷருக்குன்னு அவ்வளோ ஒரு மதிப்பு கிடைத்தது. இப்போ திடீர்னு போகிற சொன்னதுனால துக்கம் தாங்க முடியாது, கலங்க ஆரம்பித்தாங்க. அது இருக்கத்தானே செய்யும். ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருந்து பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் அழைச்சார், வந்தாங்க, எதுவுமே தெரியாது. ஆண்டவர் கூப்பிட்டார், வந்துட்டாங்க. இப்போ போயிட்டே இருக்குது பயணம். இதுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள். ஏன்டா நீ வேலையை விட்ட, ஏன்டா நீ அதான் பண்ணலை, ஏன் இவருக்கு பின்னாடி போகிற, ஒரு பக்கம் அதிகாரிகள் எல்லாம் நெருக்கம், இவனுக்கு என்ன கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு பக்கம் பிரச்சனை. அந்த இடத்துல தான் பவுல் எல்லாம் கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தி இருந்த நாட்கள். இப்படி பல போராட்டங்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை ஆண்டவரோடு இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய தேவை